நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா வீடியோ போடல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 இயரே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நெறையா இருந்தது. அது மட்டும் இல்லாம நெறைய நண்பர்கள் இப்பயும் எனக்கு வீடியோ போடுற ஐடியாஸ் கிடையாது. பட்டு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸே நெறைய பேர் ஃபோன் பண்ணி, இந்த மாரி உங்களோட வீடியோ நல்லா இருந்தது. நீங்க வந்து வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. உங்க வீடியோவால நெறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது எங்களோட அனலைசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி நெறைய அ நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. நான் அவங்ககிட்ட வந்து, "இல்ல சார், நான் என்னால வந்து கன்டின்யூ பண்ணி போட முடியல. கமிட்மெண்ட்ஸ் நெறையா இருந்தது." அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுறோம்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வேணும். அதாவது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, கமெண்ட்ஸ் வேணும். அல்லது ஒரு லைக்ஸ், ஒரு ஷேரிங். இந்த வீடியோ நல்லா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்றது. இது மாரிலாம் நண்பர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து நான் வீடியோ வந்து ரெகுலரா போடுவேன். ஏன்னா, நானும் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். இது எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. பட் இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட அனலைசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நான் வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணணும். ரெகுலரா அந்த வீடியோ போடணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, வியூஸ் வரத்துக்கும், ஒரு லைக்ஸ், கமெண்ட்ஸ் வரத்துக்கும், ஒரு வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான், நான் ரெட் அ அ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ரெகுலரா போடுறதுக்கு தயாராக முடியும். ஏன்னா, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நான் இருக்கேன். வீடியோ போடுறதுக்காக. ஸோ நீங்க வந்து கட்டாயம் இத பண்ணணும்னு நான் சொல்ல வரல. என்னோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இத நீங்க உணர்ந்தீங்க. இது உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரியலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இத வந்து நான் மறுபடியும் ஒரு நியூ இயர் வரைக்கும் கன்டின்யூ பண்ண போறேன். வீடியோ போடுறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து வியூஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் வச்சு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்றதுக்கு ரெடி ஆகுறேன். ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கு மேலயும் நமக்கு வியூஸ் வரல, ஒரு கமெண்ட்ஸ் இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இல்ல அப்டின்னா, நான் வந்து ஆஃப்டர் நியூ இயர் மறுபடியும் நம்ம வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணலான்ற முடிவுல நான் இருக்கேன். ஸோ இத வந்து என்னோட என்னோட சைட்லருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி விரும்புறேன். அதேபோல இங்க நான் சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட நாலேட்ஜ்க்கு தெரிஞ்சு என்னோட ஷேர் தான். என்னோட எங்க எங்க என்கிட்ட இருக்க அந்த நாலேட்ஜ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நான் வந்து கட்டாயம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. நீங்க உங்களோட அனாலிசிஸ சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தேவைப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நான் இன்னமும் ப்ராஃபிட்டபிளான ஒரு ஜோன்ல தான் நான் இருக்கேன். எனக்கு தெரியும். என்ன இன்னமும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நண்பர் நெறைய பேருங்க. அவங்களுக்கு தெரியும். அம் நான் வந்து பிரைவேட் சேனல் வச்சிருந்தேன். அதாவது பிரைவேட் சேனல் டெலிகிராம் சேனல் வச்சிருந்தேன். அத நான் பிளாக் பண்ணிட்டேன். வச்சுக்கல. பட் இருந்தாலும் என்னோட பர்சனல் நம்பர கனெக்ட் பண்ணி ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைபரே தான். நெறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு பர்சனலா இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலியமா நான் வந்து டெய்லி நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராவே அது போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ டெலிகிராம் சேனல்ல வந்து நான் பிளாக் பண்ணியிருந்தாலும், அ என்ன என்னோட வீடியோ புடிச்சிருந்து அத ஃபாலோ பண்றவங்க ரெகுலரா இன்னும் என்கிட்ட வந்து கான்டாக்ட்ல இருந்து அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் நான் தெரியப்படுத்தி விரும்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா என்ன ரீசன் அப்டின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூ ஹை போனதுக்கு பிறகு ஒரு ஜோன் கிரியேட்டட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா. சரிங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள இன்டர்னலா நெறைய பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. நான் அத மெயின் டாப் ஹை லோ தான் வரைஞ்சிருக்கேன். அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ இப்ப லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. லோயர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த லோயர் ஐ ஃபார்ம் ஆன பிறகு ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் இந்த டோஜி. ஸோ இந்த டோஜி வந்து ஃபெயில்யூரா அல்லது பையர்ஸ் வந்து நியூ ஹைய பிரேக் பண்றதுக்காக அக்ரெசிவா ரெடியா இருக்காங்களா? ரொம்ப ஒரு ஏன்னா நியூ ஹை இல்லையா? ஸோ இந்த நியூ ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்காக ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ரக்சர குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பை மூவ்மெண்ட் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டா போறதுக்காக இந்த ஃபெயிலியர் கேண்டிலா ஒரு அக்ரெசிவான ஒரு பிரேக் அவுட்க்காக இந்த ஃபெயிலியர் கேண்டில் குடுத்துருக்காங்களா? அல்லது ரீஅகைன் ஐ பிரேக் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஸ்ட்ரக்சர குடுத்துட்டு, பிரேக் அவுட் ரீஅகைன் கீழ போகலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு வியூல வந்து வீக்லி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வீக்லிய பொறுத்தவரைக்கும் ஹையர் ஐக்கு பிறகு ஒரு லோயர் ஐ வந்திருக்கு. ஸோ வந்தது ஓகே. பட் இந்த லோயர் ஐய பிரேக் பண்ண ஒரு ஃபெயிலியர் கேண்டில்.
ஸோ இந்த ஃபெயிலியர் கேண்டில் இந்த லோ பிரேக் பண்ண கன்ஃபார்ம் ஆகி இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஸோ கொஞ்சம் ரொம்ப ஒரு லாங் செல்லிங் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதில இது வேண்டாம். இந்த ஃபெயிலியர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா தான் நமக்கு தெரியும். இந்த ஃபெயிலியர் கேண்டில் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிட்டு, ஃபெயிலியர் கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயிலியர் கேண்டில் லோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இன்னும் பிரேக் ஆகல. பிரேக் ஆனா தான் நமக்கு தெரியும். ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து கீழ வரதுக்கு வரப்போகுதா அப்படின்ட்டு. அப்படி இல்லாம லோ பிரேக் பண்ணாமலோ, அல்லது லோ பிரேக் பண்ணிட்டு ஹை பிரேக் பண்ணாலோ, ஸோ அக்ரெசிவா ஒரு பையிங், ஒரு லாங் பையிங் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 2 விஷயம். ஸோ இந்த ஃபெயிலியர் கன்ஃபர்மேஷன வச்சு தான் இந்த ஃபெயிலியர் கேண்டில் ஃபெயிலியரா இருக்க போகுதா? அல்லது ஒரு லாங் பிரேக் அவுட் பை சைட்ல போறதுக்கு தயாரா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வீக்லி பொறுத்தவரைக்கும் இதுதான் விஷயம். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லில வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில்யூர வந்து 2 விஷயம் பண்ணுவாங்க. எஃப்எஃப்ஐ, எஃப்எஃப்ஐ எஃப்ஐஐ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்யூர் நடந்திருந்தாலும், புல் பேக் ஆயிட்டு பை போகவும் செய்யலாம். ஸோ இந்த புல் பேக் நடந்து பை போச்சுன்னா, ஒரு லாங் பை போகலாம். பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ இந்த புல் பேக் நடக்கணுன்றது தான் அவசியமும் இல்ல. இந்த ஃபெயில்யூர் கேண்டில்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெயில்யூர் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆக போகுது, கீழ வரப்போகுது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் அப்படிதான் நெனைப்போம். பட் இந்த ஃபெயில்யூர் கேண்டில ஹை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு லாங் பை போகலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ எனிவே நியூ ஹை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எந்த லெவல் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லெவல் டார்கெட் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டெர்ம் அனாலிசிஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறனால நான் கிளியரா சொல்லிட்டு நான் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாவுமே வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஒரு லாங் டெர்ம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, டெய்லி நான் இன்ட்ராடே செட்டப் எப்படி பண்ணலாம்? இன்ட்ராடே நாளைக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரியான வியூலாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீக்லி 5 டேஸ் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே இருக்கும். இன்ட்ராடே லெவல்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டே மட்டும் லாங் டெர்ம் அனாலிசிஸ் வீடியோவா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வீக்லி பிரேக் அவுட் நடந்ததுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த ஃபெயில்யூருக்கு நமக்கு கீழ வருமா? அல்லது மேல போகுமா? இந்த ஹைய பிரேக் பண்ணி போகுமா? அப்படிங்கிறது நம்ம அடுத்த டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் சேம் அஸ் அதே தான். நம்ம வீக்லில என்ன சொன்னோமோ அதே தான். அகைன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் தெரியாதவங்க கொஞ்சம் கத்துக்கோங்க. நெறையா இருக்குது. யூடியூப்லயே நெறையா இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுனா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ வீக்லி என்ன வரைஞ்சோமோ அதே தான். ஸோ இந்த சப்போர்ட்க்கு வரலாம். மேபி வரலான்னு தான் சொல்றேன். கட்டாயம் வரப்போகுதுன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயி ரெட் பாரா விழுந்திருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பியரிஷ் பெல்ட் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியரிஷ் பெல்ட் ஹோல்டுக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் வரவும் செய்யலாம். அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னா, ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வரலாம். ஸோ நடந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடந்தா மார்க்கெட் அகைன் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரலாம். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு தான் மார்க்கெட் அகைன் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்ட குடுக்கலாம். ஓகே. அதர்வைஸ் ஒருவேள இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயிலியர்க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம மார்க்கெட் ஒருவேள கரெக்ஷன் ஆயிட்டு வந்து இந்த ஏரியால ஒருவேள பை சிக்னல் குடுத்தா, அகைன் புல் மூவ் குடுக்கலாம். ஓகே. ஸோ செல் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறது அகைன் மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் ஜோன் இந்த ஜோனுக்குள்ளயோ அல்லது ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ஜோனுக்குள்ளயோ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆன பிறகு தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். செல்லிங்க்காக நான் சொல்றேன். செல் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த சப்போர்ட் ஜோனோ அல்லது இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சு, அங்க நமக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எப்படி குடுக்க போகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செல் ஆக போதா இல்லையான்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ பை ட்ரெண்ட்ல அகைன் டே டைம பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கிற பிரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை இந்த லோ பிரேக் அவுட் நடந்ததுன்னா, என்னோட பார்வையில மார்க்கெட் அகைன் இந்த ஜோனுக்கு ரீச் ஆகலாம். அதாவது இந்த சப்போர்ட் ஜோனோ அல்லது இந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் வரைக்குமே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வரலாம். அதாவது இந்த டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் ஆனாதான். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருது. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணாம ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா,
ரீஅகைன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னொன்னு இப்படியே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நியூ ஹை கொஞ்சம் நியரஸ்ட்டாவே இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகவும் செய்யலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,400 தான். ஓகே. ஸோ இந்த டார்கெட்ட ரீச் பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு கூட ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, 8 டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,400 தான் டார்கெட். அவ்வளோதான். அதன் பிறகு நடக்கக்கூடிய செட்டப்ப வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் என்னங்க நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப இருக்க கேண்டில் ஸ்ட்ரக்சர வச்சு நம்ம என்னங்கிறத பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோல நெக்ஸ்ட் டே கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுது, அது எங்க பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத வச்சு அனலைசிஸ் சேஞ்ச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே சார் அப்படி நடக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா, இப்ப கரண்ட்ல நான் வீடியோ போடுற சமயத்துல டே கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அத பேஸ் பண்ணி நான் இப்ப வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி ஃபார்ம் ஆக போகுது, அதுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத வச்சு வியூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ஃபிக்ஸ்டு. நீங்க இங்க போனீங்களே, சொன்னீங்களே, அங்க போகலையேன்ற இதுக்கு இல்ல. ஏன்னா, கரண்ட்ல என்ன வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அந்த வேவ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாரி ஒரு அனலைசிஸ் பண்றோம். அதன் பிறகு நாளைக்கு ட்ரேட் ஆகுற ஒரு விஷயத்த வச்சு அனாலிசிஸ் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றேன். வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ இதான் டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ இப்போ அம் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ்ல தான் இருக்கு. ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜ்லுக்கு வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிபனாஷி ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்னா, ஃபிபனாஷி ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாஷியோட ரீட்ரேஸ்மென்ட் செட்டப்பும் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சாரி இந்த 0.38க்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து 0.38 கிட்டயோ இல்ல 0.3 முன்னாடியே பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனா, ஒரு நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்பலாம் வந்து ரீட்ரேஸ்மென்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா ஆழமா வருதோ, அப்ப கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ரிவர்சலும் ஆகலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ ஹை பிரேக் அவுட் பண்ணா 26,400 நமக்கு டார்கெட். ஒருவேள லோ பிரேக் பண்ணா, ஓகே. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கோ அல்லது இந்த சப்போர்ட் ஜோனுக்கோ மார்க்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது 25,400ல இருந்து 25,300 சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை கரெக்ஷன் ஆச்சுன்னா 25,400ல இருந்து 25,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதற்கு பிறகு தான் நம்ம அடுத்த லெவல் பத்தி பார்க்க போறோம். ஒருவேளை ஹை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டர்டே டைம் அனாலிசிஸ்க்கு போவோம். இன்டர்டே டைம் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல எப்படி இருக்கு? என்ன? ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன பண்றோம்? ஃபெயிலியர் கேண்டில் நம்ம சொன்னோம். இப்ப இந்த ஹை, லோ ஃபெயிலியர் கேண்டில்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்த்தாலே தெரியும். வீக்லி கேண்டில்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆம் வேவ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு இந்த லோ பிரேக் பண்ணணும். அதாவது ஹை பிரேக் பண்ணணும். அல்லது இந்த ஹை, அல்லது இந்த லோ. சரிங்களா? அல்லது இந்த ஹை. ஸோ இப்ப மார்க்கெட் ஹை ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து பைல தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தா, நமக்கு வந்து நல்ல ஒரு புல் மூவ் எதிர்பார்க்கலாம். ஓகே. அது என்னங்கிறத பார்ப்போம் கிளியரா. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கக்கூடாது. நடந்தா நம்ம எதிர்பார்க்குற மாரி 26,400ல இருந்து 26,000 25,400ல இருந்து 25,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது டே டைம் ஃப்ரேமோட சப்போர்ட். ஓகேங்களா? புரியும்னு நெனைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகே. அ உடனே பண்ண முடியலனாலும் கொஞ்சம் நான் பார்க்கும்போது பண்ணிர்றேன். இந்த லெவலுக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 25,800க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் பாசிபிலிட்டீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25,400ல இருந்து 25,300 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இன் பிட்வீன் இந்த பிரேக் அவுட் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆனா வியூஸும் சேஞ்ச் ஆகும். அத நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீடியோவ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். 1 இது, 2வது இது. ஸோ இது ஏன் 2 ஜோன் வச்சிருக்கேன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஜோனுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, 2ன்னு நான் வச்சிருக்கேன். சாரி. ஓகே. பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ஸ்டேஜ் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் மேல போயிட்டு தான் ஃபெயில் ஆகி இன்னைக்கு வந்திருக்கு.
பட் கான்ட்ராக்ட் சேஞ்ச் எக்ஸ்பைரினால கேப்பபிள் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு புல் கேண்டிலா இருந்தாலும் சரி, அல்லது பிரைஸ் ஆக்ஷன் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிலா இருக்கணும். பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப ரிஸ்க். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நீங்க ஃபெயில்டு ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஜோன் இது சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் ஒருவேளை திரும்பலாம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல அதாவது சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஸ்ட்ராங்கஸ்ட்டா நின்றுச்சுன்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து மறுபடியும் பை கன்டின்யூ ஆகி போகலாம். ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன வியூ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா, ஸோ இங்கேயே பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 26,400 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2வது வியூ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைய வந்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது அப்டின்னா, இந்த சப்போர்ட் ஜோன் அதாவது இப்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கு. நான் இந்த ஏரியால ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்ப சொல்றேன். ஸோ அதனால இந்த ஏரியால ஓப்பன் ஆக போறனால இது சப்போர்ட்டா மாறிடும். ஸோ இந்த ஐ ரிஜெக்ட் ஆச்சு. அதாவது இந்த இப்போ உள்ள கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா போகுதான்னு பாருங்க. அப்படி நடந்தா இங்கிருந்து மறுபடியும் பை கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஒருவேளை மார்க்கெட் இந்த செகண்ட் ஜோன் இந்த ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு கீழ மறுபடியும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, சரி நெக்ஸ்ட் இந்த லெவல். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இன்ட்ராடேல ஃபார்ம் ஆகக்கூடிய செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 25,980 செகண்ட் லெவல் வந்து 26,080. ஸோ இந்த லெவலுக்கு மேல தான் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. பிகாஸ் கான்ட்ராக்ட் சேஞ்ச். நான் ஃபியூச்சர் சார்ட் தான் ஃபாலோ பண்றேன். ஃபியூச்சர் சார்ட் தான் நான் வந்து ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் வந்து இண்டெக்ஸ் சார்ட்ட போய் பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல தான் ஓப்பன் ஆக போகுதுங்கிறனால, இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஸ்ட்ராங்கா இருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் 26,400 ஒருவேளை இந்த ஏரியா 26,080 வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா, 25,980 வரைக்கும் வரலாம். ஸோ இங்க வந்து அகைன் மார்க்கெட் வந்து பைக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. அப்படி நடந்தால் அகைன் இங்கிருந்து நமக்கு வந்து 26,400 வரைக்கும் போகலாம். ஒருவேளை இந்த 25,980ல வந்து பைக்கு சாதகமா போகாம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,800. ஸோ அந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரலாம். அதன் பிறகு இந்த லெவல் கிட்ட வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து டவுன் சொல்லி பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 25,400ல இருந்து 25,300 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆஸ் பர் டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். டே டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி செட்டப் நடந்தா மட்டும்தான் ஸோ டே லோ, பிரைஸ் ஆக்ஷன் லோ. இந்த லோ பிரேக் பண்றப்போ 25,400 டு 25,300க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் வரையறேன். இப்படி இருக்கு மார்க்கெட். ஓகே. ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்க டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன். பட் இங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாமே இன்ட்ரா டைம் 30 மினிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே. இந்த ஏரியால பிரைஸ் ஆக்ஷன் இந்த செட்டப் கொடுத்தாலோ, அல்லது இந்த ஏரியால நடக்கிற செட்டப்புக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு நாம அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நாளைக்கு இந்த வியூஸ் நடக்குதா இல்லையான்றத. ஒருவேளை நடந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.